Hi friends, welcome to Yoga channel. நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபினா நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்த ரசம் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். அம்மா நீங்க ரசம் போடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மாதிரி செஞ்சு காட்டுங்க. நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, நானும் இத்தனை நாள் போட முடியல, இன்னைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கலான்னு இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ரசம் ரெசிபிக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான் போடணும். 4 பல் பூண்டு, இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ரசம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை கட் பண்ணிவிட்டு உள்ள 3 தக்காளி பழம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சமாக. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதில் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து இப்போ 3 வந்து இப்போ நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து உப்போட சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடாய் ஆன் பண்ணியாச்சு. கடாய் காய்ச்சிட்டு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். புளி வந்து நல்லா ஒரு கோழி குண்டு சைஸ். நம்ம ஏன்னா தக்காளி பழம் 3 சேர்த்துருக்கோம், இவ்வளோன்னு புளி போதும். புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துலான்னு பார்த்துலாம். வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்சது. நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க. எல்லாமே நமக்கு நல்லா அரைப்பட்டுறதுனால ரசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தில் ஊற்றி சாப்பிட. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. இதிலே வந்து இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பெருங்காயத்தூள். இப்போ வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதை சேர்த்துடலாம். ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறத சும்மா ரொம்ப வதங்கலாம் வேணாம், சும்மா கிண்டி விட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த புளியை வடிகட்டிக்கலாம். புளி வடிகட்டிச்சதாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை நம்ம நல்லா கழுவிக்கலாம். இந்த தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு வந்து இப்போ தண்ணி நான் எல்லாம் அளவாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி போதும். இப்போ நம்ம நல்லா நுரக்கட்டி வரட்டும். மல்லித்தலை வந்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போடணும். இப்போ இந்த ரசம் இப்படி வச்சு பாருங்கள். இப்போ வந்து ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும். நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி மல்லித்தலை நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சோம் பாருங்கள், அது கொஞ்சம் தான் அரைச்சோம். இப்போ நம்ம இறக்குறப்ப நல்லா ஒரு கை நல்லா இவ்வளோ மல்லித்தலை போட்டு நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தூதுவளை இந்த மாதிரி மூலிகையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்னா அது வந்து சளிக்கு காய்ச்சலுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த ரசமே பாருங்கள், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிசைஞ்சு கரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால இன்றைக்கி இந்த ரசம் ரெசிபி போட்டு காமிச்சோம் உங்களுக்கு. இப்போ நல்லா நுரக்கட்டினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வர்றப்ப இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரே இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சுற்றி நுரக்கட்டி நடுவில் மட்டும் கொதி மாதிரி இப்போ லைட்டாக வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நான் பாருங்கள் ஒரு கைப்பிடி மல்லித்தலை நல்லா போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு, இந்த பாத்திரத்துக்கு நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக நல்ல மனம், சூப்பரான ரசமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேட்டாப்பில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, லைட்டாக மட்டும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, போதும். இந்த மாதிரி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா சூப்பராக அந்த சாப்பாடு நல்லா வெறும் சாப்பாடு இப்படி எடுத்து வச்சு அது நல்லா ரசம் ஊற்றிடலாம். இப்படி ஊற்றி நல்லா குடிச்சு பாருங்கள், ரசம் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் ரசம் வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தனால இன்றைக்கி ரசம் ரெசிபி செஞ்சு காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க. அம்மா சூப்பராக இருக்குது, வீட்டுக்காருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்றைக்கி ரசம் புது விதமாக வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.